குழந்தைகளா, அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். தமிழ் 4ஆம் வகுப்பு பாடம் 8 விடியும் வேலை. குழந்தைகளா, இப்பொழுது நமக்கு மழைக்காலம் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. மழைக்காலத்தில் நம்மை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் கிராமப்புறங்களில் சொல்ல வேண்டுமா, இயற்கை விசித்திரமாக தானே காணப்படும். இந்த பாடப்பகுதியும் ஒரு கிராமப்பகுதி, ஒரு ஏழை குடும்பத்தில் நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் இருக்கும் குழந்தைகள் இயற்கையோடு எவ்வாறு இணைந்து வாழ்கிறார்கள் என்பதை நாமும் அறிவோம். வாருங்கள். மன்னவனூர் ஒரு அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்திவளைகள் தெரிந்தன. பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகடுப்பில் சமைத்து கொண்டிருந்தாள். கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளியேறென வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடியடிப்பில் மஞ்சளாக பருப்பு மணம் மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தாள் அறிவுமதி. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள், இனியனும் இனியாவும். அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தாள் அம்மா. பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுல்லென்ற பிரண்டை துவையலும் வைத்தாள். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் தாயிடம் விடை பெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படிதான் கழிந்தது. குழந்தைகளே, இந்த பாடப்பகுதியில் ஒரு கிராமத்து நிகழ்வு மிக அருமையான வர்ணனை சொற்களை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. நாமும் இதே போன்ற வர்ணனை சொற்களை வாசிக்கவும் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? குழந்தைகளே, உமது ஊரின் மாலை நேர காட்சிகளை வர்ணித்து நீங்களும் கூறுங்கள் பார்ப்போம். பாடப்பகுதியை வாய்விட்டு சரியான உச்சரிப்புடன் படித்து பழகுங்கள். நீங்களும் சிந்திக்கலாமா? படத்தில் உள்ள எந்த கிராமத்தில் நீ வாழ விரும்புகிறாய்? ஏன்? உனது ஊரை சுத்தமாக்க என்ன செய்யலாம்? திட்டமிடுக. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பகுதிக்கு வந்தாச்சு குழந்தைகளா. சரியான பலூன்களை எடுத்து பொருத்துக. வேலை, நேரம், பொதி, மூட்டை, ஆயத்தப்படுத்துதல், தயார் செய்தல், துளிர், இளம் இலை, கொடி அடுப்பு, பக்க அடுப்பு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? சாலை எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சாலை கூட்டல் எங்கும். சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும். ஓடி கூட்டல் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடி ஆடி. காலை கூட்டல் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காலை பொழுது. வரகு கூட்டல் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரகரிசி. உணவு கூட்டல் அளிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உணவளிக்க. வினாக்களுக்கு விடையளிக்க. அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன? அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர்.
இரண்டாவது வினா, கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக. குழந்தைகளா, இந்த வினாவிற்கு இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு பிடித்த காட்சியை நீங்கள் உங்கள் சொந்த நடையில் எழுதி கொள்ளலாம். மூன்றாவது வினா, பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டார்கள்? பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சாதம், பருப்பு கடையல் மற்றும் பிரண்டை துவையல் ஆகியவற்றை சாப்பிட்டார்கள். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு: பச்சை பசேல் என்ற வயல்வெளி, அழகான மலை கிராமம், இனிய காலை வேளை, சிலுசிலுப்பான காற்று, பசுமையான பிரண்டை துவையல், சுள்ளென்ற பிரண்டை துவையல், இனிமையான காலை பொழுது. இவை போன்ற பல சொற்கள் இந்த பாடப்பகுதியில் உள்ளன. மொழியோடு விளையாடு. புதிய சொற்களை உருவாக்கலாமே. குழந்தைகளா, இங்கு 9 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்களை கொண்டு நாம் சொற்களை உருவாக்கலாமா? எடுத்துக்காட்டு: நகம், முகம், நம், முன், கணம், ஊக்கம், நன்றி, கன்னம். இவை போன்ற சொற்களை நீங்களும் உருவாக்கலாமே. இந்த பகுதிக்கு வண்ணமிட்டு மகிழ்வோம் நாம். குழந்தைகளா, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. சிறு தானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. குதிரைவாலி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறு தானியங்கள் ஆகும். இந்த சிறு தானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை சாப்பிட தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறு தானிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது? சிறு தானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. சிறு தானியங்களுள் ஏதேனும் 4 எழுதுக. திணை, கேழ்வரகு, சோளம், கம்பு. துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது. ஏன் துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது? ஏனெனில் பல்வேறு நோய்கள் ஏற்பட துரித உணவு வகைகளே காரணமாக அமைகின்றன. அறிந்து கொள்ளுவோம். குழந்தைகளா, நமக்கு அறிந்து கொள்வோம் பகுதியில் இணை சொற்கள் பற்றி கொடுத்துள்ளார்கள். இணை சொற்கள் என்றால் என்ன? அருகருகே 2 சொற்கள் இணைந்து வருவது இணை சொற்கள் ஆகும். எடுத்துக்காட்டு: சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்து, இரவும் பகலும், மேடும் பள்ளம், அவனும் அவளும், நீயும் நானும், நேற்றும் இன்றும். இவையெல்லாம் இணை சொற்களாகும். இணை சொற்கள் 2 வகை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று நேரிணை, மற்றொன்று எதிரிணை. நேரிணை என்றால் என்ன? 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணையாகும். எடுத்துக்காட்டு: சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்த. குழந்தைகளா, சீரும் அந்த சொல்லும் சிறப்பும் என்ற சொல்லும் 2ம் இணைந்து ஒரே பொருளை தருகின்றன. அதனால்தான் இது இணை சொற்கள் ஆகும். 2 எதிர்ச்சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு: இரவு பகல், மேடு பள்ளம். மேடு என்பதன் எதிர்ச்சொல் பள்ளம். இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகல். எதிரெதிர் சொற்களாக இருந்தாலும் 2ம் இணைந்து ஒரே பொருளை தருவதனால் இது எதிரிணை சொற்கள் ஆகும். குழந்தைகளா, சிறு தானியங்கள், நவதானியங்கள் ஆகியவற்றை சேகரித்து ஒட்டி அதன் பெயரை எழுதி நீங்களும் படத்தொகுப்பு தயார் செய்து பாருங்கள். குழந்தைகளா, இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.